தொடர்ந்து இந்த விரதத்தை யார் அனுஷ்டிக்கலாம்? உபவாசம் இருப்பது வேண்டும். விரத நாட்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 21ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:21க்கு, சூரியாஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி வளர்பிறை திருதியை, வளர்பிறை திருதியை திதி முடியும் நேரம் 22ஆம் தேதி அதிகாலை 2:27க்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும். நட்சத்திரம் அஸ்வினி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 22ஆம் தேதி அதிகாலை 3:08க்கு முடிவடைந்து பரணி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:50 12:50 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:19 7:19 வரை. தொடர்ந்து 7:19 8:49 வரை. ராகு கால நேரம் காலை 10:20 11:50 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:49 4:19 வரை. குளிகன் காலை 7:20 8:50 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 4:57க்கு முடிவடைந்து அதே வேளையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அன்பு, ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு பிரீத்தி, கடகராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னிராசிக்கு சுபம், துலாம் ராசிக்கு பாசம், விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு ஆசை, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு நற்செயல். தொடர்ந்து இந்த விரத பூஜைகளை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு வரோமில்லை. அந்த வகையிலே கந்தர் சஷ்டி விரதம், அதாவது சஷ்டி திதியில் மேற்கொள்ளப்படும் இந்த விரதம் எந்த கடவுளை வேண்டி செய்கிறோம் என்றால் முருகப்பெருமானை வணங்கி செய்ய வேண்டிய விரதம் இது. சூரனை முருகன் வதம் செய்த நாள்தான் கந்தர் சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. இந்த விரதம் மேற்கொள்வதால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த விரதம் மேற்கொண்டால் புத்திரபாக்கியம் கிட்டும். சஷ்டியில் இருந்தால் அல்லவா அகப்பையில் வரும் என்பது பழமொழி. மருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்றதாகிவிட்டது. அதாவது பொதுவாக நம்ம அந்த பழமொழியை நம்ம கேட்டிருப்போம். அது சஷ்டி என்பதை சட்டி என்று சொல்லி வருகிறார்கள். அது தவறு. சஷ்டியில் இருந்தால் அப்படி என்றுதான் அர்த்தம். இதன் பொருள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதுதான். தொடர்ந்து இந்த விரதத்தை யார் அனுஷ்டிக்கலாம் என்றால் ஆண் பெண் என இருபாலரும் அனுஷ்டிக்கலாம். இதில் 3 விதமான விரதங்கள் உள்ளன. வார விரதம், நட்சத்திர விரதம், ஆண்டு விரதம் என்று இருக்கிறது. அப்போ நம்ம இப்பொழுது வார விரதத்தை பார்ப்போம். ஒவ்வொரு வாரத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வணங்குவது வார விரதம். நட்சத்திர விரதம் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தின் போது முருகனை துதித்து விரதம் இருந்து நட்சத்திர விரதமாகும். ஆண்டு விரதம் என்பது ஐப்பசி மாதம் சுக்லபட்ச வளர்ப்பிறை சஷ்டி திதியில் கொண்டாடப்படும் இந்த விரதம். விரதம் இருக்கும் முறை பொதுவாகவே சஷ்டி விரதம் 6 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. 6 நாட்களிலும் விரதம் இருப்பவர் பூரண உபவாசம் இருந்து இந்த விரதத்தை கொண்டாட வேண்டும். இப்படி செய்ய முடியாதவர்கள் முதல் 5 நாட்கள் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம். 6வது நாளான சஷ்டி தினத்தன்று மட்டுமாவது கண்டிப்பாக முழு உபவாசம் இருப்பது வேண்டும். விரத நாட்களில் அதிகாலையில் நீராடி பூஜை செய்து திருமுருகாற்றுப்படை, கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற பக்தி நூல்களை படிப்பது அவசியம். முருகனுக்கு காவடி எடுக்கிறவோ மொட்டை அடித்து கொள்வதாகவோ வேண்டிக் கொண்டவர்கள் நேர்த்தி கடனை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றலாம். இந்த சஷ்டி விரதத்தின் போது நம்ம எப்பவுமே முருகனுக்கு ரொம்ப பேர் விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த 6 நாளும் நம்மளால் செய்ய முடியாட்டியும் அந்த 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 காலகட்டங்களை நம்ம விரதமாக இருந்து புலால் உண்ணாமல் சைவ சாப்பாடுகளை உணவுகளை மிதமாக எடுத்துக்கொண்டு அந்த கடைசி நாள் 6வது நாளில் நம்ம நிச்சயமாக விரதம் இருக்க வேண்டும். அப்படி செய்வதனால என்ன ஆகும் என்றால் நம்ம உடம்பு தூய்மைப்படும், மனது தூய்மைப்படும். இது முக்கால்வாசி பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை கட்டாயமாக எடுக்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அவங்களுக்கு. தொடர்ந்து நாளைய பதிவில் பார்ப்போம் மற்ற விரதத்தை பற்றி. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.